பனிப்போரின் சிம்பிளாகவும் அடக்குமுறைக்கான அடையாளமாகவும் திகழ்ந்த பெர்லின் சுவர் வீழ்ந்த தினம் இன்று. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனேயே இன்னொரு போருங்கிறது தொடங்குச்சு. அதுதான் சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் திகழ்ந்த பனிப்போர். உலகம் கேபிட்டலிசத்தை நோக்கி போகணுமா இல்ல கம்யூனிசத்தை நோக்கி போகணுமாங்கிற அந்த போட்டியில நாடுகள் இரு துருவங்களா பிரிஞ்சது. 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்த சமயத்தில் பிரிட்டன், பிரான்ஸ், USA கட்டுப்பாட்டில் இருந்த ஜெர்மனி பகுதிகள் வெஸ்ட் ஜெர்மனியாவும், USSR கட்டுப்பாட்டில் இருந்த ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனியாவும் பிரிஞ்சு நின்றுச்சு. இது ஈஸ்ட் ஜெர்மனியில USSR ஆதரவு பெற்ற ஆட்சி நடந்துச்சு. வெஸ்ட் ஜெர்மனியில USA ஆதரவு பெற்ற அரசுங்கிறது இருந்துச்சு. ஏற்கனவே நாசி படைகளுடைய கொடூரங்களால பாதிக்கப்பட்டிருந்த ஜெர்மானியர்கள் அதே மாதிரியான ஒரு கொடுமைங்கிறது ஈஸ்ட் ஜெர்மனியிலும் நடக்கணும் பயந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து பயந்த USSR அதை தடுப்பதற்காக ஈஸ்ட் ஜெர்மனியுடைய பார்டர்ல 1961 வருடம் ஒரு சுவரை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. 302 வாட்ச் டவர்ஸ், 20 பங்கர், 259 டாக் ரன்ஸ், ஆன்டி வெஹிக்கிள் ட்ரென்ச்சஸ், எலக்ட்ரிக் ஃபென்சிங், மோஷன் சென்சார்ஸ், ஃபிளட் லைட்ஸ்னு ஒரு பக்கா சிறைச்சாலைக்கான மதில் சுவராவே அந்த சுவர் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. சுவருக்கு வெஸ்டர்ன் சைட்ல டெமோக்ரஸி, ஈஸ்டர்ன் சைட்ல அடக்குமுறையும் இருந்ததற்கான அடையாளமா அந்த சுவர் திகழ்ந்துச்சு. பனிப்போருக்கான பிராக்டிக்கலான எக்ஸாம்பிளா அந்த சுவர் உலகம் முழுக்க திகழ ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட சுவரை இடிக்கணும்னு 2 பக்கத்துல இருந்த ஜெர்மானியர்கள் கடும் போராட்டங்களை செஞ்சாங்க, பல தியாகங்களை நிகழ்த்தினாங்க. அந்த போராட்டங்களின் விளைவு 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி USSR படிந்தது. பெர்லின் சுவர் இடிக்கப்பட தொடங்கியது. ஈஸ்ட் ஜெர்மனியில இருந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு மக்கள் சுவர் வழியா எகிரி குதிக்க ஆரம்பிச்சாங்க. சுவர்கள் அங்கங்க தகர்த்து இரு பக்கமும் இருந்த மக்கள் அன்பை பொழிந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவர் மொத்தமா தகர்க்கப்பட்டு ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் ஒன்றா இணைந்தது. இப்படி பனிப்போரின் காரணமாக ஜெர்மனியை இரு துண்டாக மாற்றிய பெர்லின் சுவர் இடித்து நொறுக்கப்பட தொடங்கிய தினம் இன்று.